ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஹோம்லி ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு டே 6 நவராத்திரியோட பிரசாதம் பார்க்கலாம். இப்போ நம்ம காத்தால பிரசாதத்துக்கு கேசரி பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீயும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு, திராட்சை, உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன வேணாலும் போட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆனப்புறம் 1 கப் சுஜி போட்டு நல்லா வருங்க. சுஜி கோல்டன் கலர் ஆகணும். ரவை நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க. வறுத்துட்டு 3 கப், 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். நல்லா ஹாட் வாட்டராக ரவையில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறுங்க. அப்புறம் அதில் நீங்கள் வேணும்னா குங்குமப்பூ போட்டுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஃபுட் கலர் போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், கொஞ்சம் கலருக்கோசரம். அப்புறம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டுட்டு நல்லா அதை கட்டி தட்டாமல் நல்லா கிளறுங்க. அதுக்கு நல்லா ரவை வெந்தப்புறம் 3 கப் சுகர் சேருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணால் நான் 3 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறினீங்கன்னாக்கா கேசரி ரெடி. சாயங்காலம் பிரசாதமாக அரிசி புட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசி புட்டுக்கு ஒரு கடாய் எடுத்துட்டு அந்த கடாயில் 2 கப்பு அரிசி மாவு சேர்க்கணும். இந்த அரிசி மாவு ஈர அரிசி மாவாக இருக்கணும். அதாவது அரிசியை நல்லா களைஞ்சி உணர்த்தி அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வரணும். அந்த ஈர அரிசி மாவை போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரலும் நல்லா வருங்க அரிசி மாவை. அதோட ஒரு வாசனையும் வரும். அந்த அளவுக்கு அரிசி மாவை வறுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த ஈர அரிசி மாவு உங்களால் பண்ண முடியலன்னா கடையிலையும் ரெடிமேடாக கிடைக்கும். அந்த மாவை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சப்பொடியும் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்து அந்த தண்ணியை சூடாக்கிக்கோங்க. ரொம்ப சூடாக்க வேண்டாம். லைட்டாக சூடானோடனே அந்த கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த தண்ணி, இந்த டர்மரிக் வாட்டர் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த அரிசி மாவில் நல்லா கலக்குங்க. இப்போ அந்த இது நல்லா கலந்த அப்புறம் அதை பிடிச்சா பிடிக்கணும். அந்த அரிசி மாவு விட்டால் விட்டுறணும். அதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்குங்க. அப்புறம் அந்த மாவை நல்லா சீவ் பண்ணுங்க. இந்த மாவில் கட்டிலாம் இல்லாமல் நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சியாக அந்த மாவு இருக்கணும். அப்புறம் ஒரு வெட் மஸ்லின் கிளாத் எடுத்துட்டு இந்த மாவை, இந்த ஸ்மூத்தான இந்த அரிசி மாவை அதில் போட்டு நல்லா நாட் போட்டு அதை ஸ்டீம் பண்ணணும். 15 to 20 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்டீம் பண்ணுங்கள்.
இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் 2 கப்பு வெல்லம், 1/2 கப்பு வாட்டர் போட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்ச அப்புறம் அந்த வாட்டரை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு நைஃபை நல்லா உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மாவு நல்லா வெந்துருத்தா இல்லையான்னு நல்லா தெரியும். அதாவது அது க்ளீனாக வந்ததுன்னா அது வந்து நல்லா வெந்துருதுன்னு அர்த்தம். அப்புறம் அந்த அரிசி மாவை வெளியில் எடுத்துட்டு நல்லா உதுத்துக்கங்க. அப்புறம் அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சோம் இல்லையா இந்த ஜாக்ரி சிரப்பை, அதை திருப்பி அந்த கடாயிலே போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா அது பாகு பதம் வரணும். அதாவது என்னென்னாக்கா டங்கு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதம். அதாவது ஒரு நீங்கள் வந்து ஒரு தண்ணியில் அது போட்டிங்கன்னா அது நல்லா அப்படியே நல்லா பால் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பாலை டப்புன்னு போட்டோன்னா டக்குன்னு ஒரு சத்தம் வரும். அந்த கன்சிஸ்டன்சி வரலும் நல்லா இந்த பாகு பதத்துக்கு இந்த வெள்ளைப்பாகை பண்ணுங்கள். அப்புறம் இந்த அரிசி மாவை இந்த வெள்ளைப்பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு ஏலக்காய் போட்டுட்டு அப்புறம் இன்னொரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆனவரில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் சேர்த்து அதையும் லைட்டாக கோல்டன் கலர் அளவுக்கு வறுத்துட்டு அதை எடுத்து இந்த புட்டில் போட்டுடணும். அந்த அரிசி மாவும் வெல்லமும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புட்டில் போட்டுட்டு நல்லா ஒரு கலரிடுங்க. அரிசி புட்டு ரெடி. இன்றைக்கி நம்ம நைவேத்தியத்துக்கு ரவா கேசரியும் அரிசி புட்டும் பார்த்தோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.